ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் அசூர் ஆக்டிவ் டைரக்டரி ஐடென்டிட்டி ப்ரொடக்ஷனில் ரிப்போர்ட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். எப்படி டிடெக்ட் பண்ணுது, எப்படி ரிப்போர்ட்டிங் பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிடெக்ஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மூணாக பிரிக்கலாம். ரியல் டைம் டிடெக்ஷன், ஆஃப்லைன் டிடெக்ஷன், டிடெக்ஷன் நாட் லிங்க்டு டு சைன்இன். இதில் பாருங்கள், ரியல் டைம் டிடெக்ஷனில் பாருங்கள், அன்ஃபேமிலியர் சைன்இன் ப்ராப்பர்ட்டிஸ். நீங்கள் நியூ டிவைஸ்லேருந்து என்ன பண்ணீங்க, வழக்கமாக உங்கள் லேப்டாப்லேருந்து அதில் நீங்கள் லாகின் பண்ணுவீங்க. லேப்டாப் ஒர்க் ஆகல அப்படின்னா புது என்ன பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே பக்கத்தில் என்ன பண்ணீங்க, லேப்டாப் வாங்கி அது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்கால் அன்ஃபேமிலியர்னு சொல்கிறது. சப்போஸ் நீங்கள் என்ன பண்ண ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறீங்க, டெல்லிக்கு போகிறீங்க, இல்லாட்டி என்ன பண்ணீங்க ஃபாரின் ஏதோ போகிறீங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா புது ஐபி இல்லை, அனானைபஸ் ஐபி இல்லை, அதுவும் உங்களுக்கு அன்ஃபேமிலியர் சைன்இன் தான். இது எல்லாம் ரியல் டைமில் நடக்குது, நீங்கள் லாகின் பண்ணுறப்ப நடக்குது. நீங்கள் லாகின் பண்ணுறப்ப நீங்கள் எந்த ஐபியில் லாகின் பண்ணுறீங்க, எந்த லொக்கேஷனில் லாகின் பண்ணுறீங்க, எந்த டிவைஸில் லாகின் பண்ணுறீங்க, இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அது பேஸ் பண்ணி என்ன பண்ணும், உங்களுக்கு அலர்ட் பண்ணும். ஆஃப்லைன் டிடெக்ஷன் பாருங்கள். ஆஃப்லைன் டிடெக்ஷனாக நீங்கள் சப்போஸ் ட்ராவலிங் போகிறீங்க, இங்கேருந்து என்ன பண்ணீங்க, இப்போ மார்னிங் வந்து சென்னையிலேருந்து லாகின் பண்ணுறீங்க ஓகேங்களா, மத்தியானம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸில் என்ன பண்ணீங்க டெல்லி போகிறீங்க அப்படின்னா, இல்லாட்டி என்ன பண்ணுறீங்க ஒன்று 4 ஹவர்ஸில் நீங்கள் என்ன பண்ணீங்க மலேசியா சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னா, அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம் உங்களோட ப்ரீவியஸ் சைன்இன்ல எங்கே நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்குது, அது ஒரு ஹிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணும். இப்போ நீங்கள் கரண்ட்டாக பண்ணுற சைன்இன்னையும் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ண உங்களுக்கு சம்திங் என்ன பண்ண உங்களுக்கு ராங்காக இருக்குது அப்படின்னு என்ன பண்ண உங்களுக்கு அலர்ட் கொடுக்கும், ஏடிபிக்கல் ட்ராவல் அப்படின்ட்டு. இல்லாட்டி உங்களோட நீங்கள் என்ன பண்ணுங்க, சென்னையில் இருக்கீங்க, லாகின் பண்ணுறீங்க, உங்களோட கிரெடென்ஷியல் உங்கள் ஃப்ரெண்டு யூஎஸில் இருக்கிற அவர்கிட்ட கொடுத்து எதோ ஹெல்ப்புக்காக கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அவர் அங்கேருந்து லாகின் பண்ணார் அப்படின்னா அது என்ன பண்ணுங்க, இட் இஸ் ஏடிபிக்கல் ட்ராவல்னு சொல்கிறது. சப்போஸ் உங்களோட கிரெடென்ஷியல் ஏதாவது அதில் ஹேக் பண்ணிட்டாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்குறீங்க, அவரோட மிஷினை என்ன பண்ணுவாங்க, ஏகப்பட்டது டொட்டு ஏகப்பட்ட இங்கே வைரஸ் இன்ஃபெக்டட் மிஷின் அப்படின்னா என்ன பண்ணும் உங்களுக்கு, அப்போ அலர்ட் கொடுக்கு. இது மாதிரி மால்வேர் லிங்க்டு ஐபி அட்ரஸ் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு இன்ஃபெக்டட் மிஷின் உங்களுக்கு லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா அலர்ட் கொடுக்கும். மலிசியஸ் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்கிறது. இல்லை உங்களோட கடைசி யாராவது என்ன பண்ண ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஹேக்கர் என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட என்ன பண்ணும் உங்களுக்கு, அவங்களெல்லாம் மலிசியஸ் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க, பிளாக் பண்ண ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து சைன்இன் ரெக்வெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா அதுவும் அலர்ட் பண்ணும். இது ஆஃப்லைன் டிடெக்ஷன். டிடெக்ஷன் நாட் லிங்க்டு டு சைன்இன். லீக்கடு கிரெடென்ஷியல், பேன் பண்ண கிரெடென்ஷியல் ஒரு லிஸ்ட்டே இருக்கும். உலகம் ஃபுல்லாக பேன் பண்ண கிரெடென்ஷியல் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஏதாவது நீங்கள் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது லீக்கடு கிரெடென்ஷியலில் வந்துடும். அதேமாதிரி அசூர் ஏடி த்ரெட் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் என்ன பண்ணும் உங்களுக்கு, மைக்ரோசாஃப்ட் ரெடி பண்ணி வச்சுருக்காது. இன்டர்னல் எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதில் யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டு, அதில் யூஸ் பண்ணுற அதில் இருக்கிற ஐபி அட்ரஸ்ஸு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் அதுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலர்ட் பண்ணும். உங்கள் அக்சஸை பிளாக் பண்ணலாம், இல்லாட்டா என்ன பண்ண உங்களோட பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ண சொல்லும், எம்எஃப் எனேபிள் செட்டப் பண்ண சொல்லும். இதெல்லாம் எங்கே போகணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த எல்லா இங்கே மானிட்டரிங் ஃபுல்லாக யார் பண்ணாலும் யூசர் ரிஸ்க் என்ஜின் இருக்குது, அதுதான் உங்களுக்கு மானிட்டர் பண்ணும். ஒரு யூசரோட சைன்இன் ஃபுல்லாக என்ன பண்ண உங்களுக்கு யூசர் ரிஸ்க் என்ஜின் பேக்ரவுண்ட்லேருந்து என்ன பண்ண உங்களுக்கு மானிட்டர் பண்ணும். ரிடக்ஷனான ஆக்டிவிட்டி எம்கா சஸ்பிஷன் அங்கேருந்து உங்களுக்கு வரும். கிளைண்ட் ஆப் செக்யூரிட்டி இருக்குது, அதுலேருந்து என்ன பண்ணுங்க உங்களுக்கு சிக்னல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இதை என்ன பண்ண அப்படின்னா உங்களுக்கு அலர்ட் பண்ணும், உங்கள் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணும். லைசன்சிங் பாருங்கள், ஏற்கனவே சொன்னால் உங்களுக்கு இந்த ஐடென்டிட்டி ப்ரொடக்ஷன் ஃபியூச்சர்ஸில் எனேபிள் பண்ண அப்படின்னு உங்கள் லைசன்ஸ் வேணும் அப்படின்னா லைசன்ஸ் அசூர் ஏடி ப்ரீமியம் P1 P2 P3 சொன்னோம், பேசிக்ஸ் சொன்னோம். இதில் பாருங்கள் உங்களுக்கு கேபிள் எப்படி பாருங்கள், ரிஸ்க் பாலிசி, யூசர் ரிஸ்க் பாலிசி, சைனிங் ரிஸ்க் பாலிசி, செக்யூரிட்டி ரிப்போர்ட்ஸு,
ரிஸ்க் யூசர் செக்யூரிட்டி ரிப்போர்ட்டு, ரிஸ்க் சைன் இன் யூசர் செக்யூரிட்டி ரிப்போர்ட்டு, ரிஸ்க் டிடக்ஷன் செக்யூரிட்டி ரிப்போர்ட்ஸு. P2ல வந்து அசூர் ஐடி ப்ரீமியம் P2ல வந்து உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஃபுல் ஆக்சஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் P1லேயும் சரி உங்களுக்கு அசூர் ஐடி பேசிக்ஸ் அண்ட் ஃப்ரீ லைசன்ஸையும் சரி உங்களுக்கு அவ்வளோ கிடையாது. இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் எல்லாமே நோ தான் காட்டுது. சப்போஸ் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்க, உங்களுக்கு அசூர் ஐடி பேசிக்ஸ் இல்லாட்டி ஃப்ரீ லைசன்ஸ் அசைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு ஐடென்டிட்டி ப்ரொடக்ஷனில் இந்த யூசர் லிஸ்ட் மட்டும் தான் பார்க்க முடியும். ரிஸ்க் யூசர் லிஸ்ட் மட்டும் தான் பார்க்க முடியும். அதே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அசூர் ஐடி ப்ரீமியம் வந்துச்சு அப்படின்னா அந்த ரிஸ்க் யூசருக்கு என்ன ஈவெண்ட் நடந்திருக்கு, என்ன நடந்தது, ஆக்சுவலாக பேக்ரவுண்டில் என்ன அவர் பண்ணார், அதனால் இவருக்கு இந்த ஓகேங்களா இந்த இதில் வந்து ரிஸ்க் யூசர்னு உங்களுக்கு டேக் பண்ணியிருக்கேன். அந்த ஈவெண்ட் எல்லாம் வருங்களா, அந்த ஈவெண்ட்டை எதனால் நடந்ததுன்னு உங்களுக்கு பார்க்கலாம். ஆனால் P2ல மட்டும் பாருங்கள், நீங்கள் டீப் டைவ் பண்ணலாம். உள்ளார போயிட்டு யூசர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, எந்த ஐபிலேருந்து லாகின் பண்ணியிருக்காரு, எந்த லொக்கேஷனில் வந்துருக்கு, என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணியிருக்காரு, என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாரு, என்ன பண்ண உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு இதில் P2ல லைசன்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அசூர் ஐடி பேசிக்ஸ் அண்ட் ஃப்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் யூசர் லிஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு காட்டும். அதுக்கு மேலே எதுவும் காட்டாது உங்களுக்கு. பிஎன்ல வந்து எதனால் நடந்தது, அந்த ஈவெண்ட் எந்த ஈவெண்ட்னாலும் உங்களுக்கு இந்த ரிஸ்க் யூசர்னு உங்களுக்கு டேக் ஆச்சு அப்படின்னு அது தெரியும். P2ல வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்ன பண்ண டீடைல்ஸை நீங்கள் பார்க்கலாம். ரிஸ்க் மிட்டிகேஷன் அண்ட் ஆட்டோமேஷன். மிட்டிகேட் பண்ணுறது என்ன, உங்களுக்கு ஏதோ ஒரு இஷ்யூ ஆச்சு, உங்களுக்கு ஏதோ ஓகேங்களா பெரிய ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா அதோட சிவியாரிட்டி கம்மி பண்ணுறது. ரெடியூஸ் த சிவியாரிட்டி, சீரியஸ்னஸ் ஆர் பெயின்ஃபுல்னஸ் ஆஃப் சம்திங். இதே நடந்துச்சு அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் யாரை லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு அது எப்படி நீங்கள் என்ன பண்ண இம்பேக்ட் வந்து எப்படி சீரியஸ்னஸ்ஸு ஓகேங்களா எப்படி கம்மி பண்ணுறதுன்னு பார்ப்பீங்க. அது மிட்டிகேஷன். ஸோ ரிஸ்க் பாலிசி பாருங்கள், ஐடென்டிட்டி ப்ரொடக்ஷன். நம்ம ஃபஸ்ட்டு யூசர் ரிஸ்க் பாலிசி. யூசர் ரிஸ்க் பாலிசி நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ப்ரொடக்ஷன் என்வாரன்மெண்ட்டை ரேட் நம்ம செட் பண்ண அப்படின்னு மீடியம் அண்ட் எபோவ் ரிஸ்க் லெவலை செட் பண்ணிக்கிங்க. ஆக்சஸ் கண்ட்ரோல் என்ன பண்ணுங்க, அலோவ் ஆக்சஸ் பட் ரெக்யர்ட் பாஸ்வேர்ட் சேஞ்ச். இதுதான் பாலிசி செட்டிங்ஸு. யூசர்ஸ் வந்து ஆல் யூசர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கீங்க. எக்ஸ்க்ளூட் வந்து ஃப்ரீக்வென்ட் ட்ராவலரு, டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுங்க. பட்டு பாலிசி கன்ஃபிகர் பண்ணிக்கங்க. ரிஸ்க் வந்து ஒன்று மீடியமாக இருக்குன்னு ஹையாக இருந்தது அப்படின்னா ஐடென்டிட்டி ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல்ஸ் என்ன பண்ணும், இது என்ஃபோர்சஸ் யூசர்ஸ் டு சேஞ்ச் த பாஸ்வேர்ட் பிஃபோர் த ஆக்சஸ் இஸ் கிராண்டட். இதை பாலிசி செட்டிங், யூசர் பாலிசி செட்டிங் இதுதான். மைக்ரோசாஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் லெவல் பார்த்தீங்கன்னா 3, லோ, மீடியம், ஹை. ஸோ பாலிசி வந்து யூசர் வந்து எல்லாருக்கும் அப்ளை பண்ணுங்க. டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கங்க. யூசர் ரிஸ்க் வந்து மீடியம் அண்ட் எபோவ், மீடியம் அண்ட் ஹை, எபோவ். கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு ஓகே அலோவ் ஆக்சஸ் பட் ரெக்யர் யூசர் டு சேஞ்ச் பாஸ்வேர்டு. இதுதான். அதே சைன் இன் ரிஸ்க் பாலிசி பாருங்க. ரிஸ்க் லெவல் பாருங்க. ரிஸ்க் லெவல் வந்து மீடியம் அண்ட் எபோவ். கண்ட்ரோல் வந்து அலோவ் ஆக்சஸ் அண்ட் ரெக்யர்ட் எம்எஃப்ஏ. ஐடென்டிட்டி ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் என்ன பண்ண உங்களுக்கு செக் பண்ணி பண்ணிட்டே இருக்கேன். சைன் இன் வருதா, இது ரிஸ்க் வந்து டைரக்ட் ஆச்சு அப்படின்னா டு என்ஃபோர்சஸ் யூசர் டு கம்ப்ளீட் எம்எஃப்ஏ பிஃபோர் ஆக்சஸ் இஸ் கிராண்டட். இதுதான் உங்களுக்கு சைன் இன் ரிஸ்க் பாலிசி கான்ஃபிகரேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அசூர் ஐடி லைசன்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அசூர் ஐடி ஃப்ரீ அண்ட் பேசிக்ஸ் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ வில் கெட் எ லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் ஃபிளாக்டு ஃபார் ரிஸ்க். யார் யார் ரிஸ்க் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணாங்களோ அந்த லிஸ்ட்டை உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். அதே உங்களுக்கு என்ன பண்ணணும், அசூர் ஐடி P1 லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் ரிஸ்க் ஈவெண்ட்டை பார்க்க முடியும். P2 இருந்தது அப்படின்னா நீங்கள் டிஎல்டி ரிப்போர்ட்டை கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இது பாருங்கள், எம்எஃப்ஏ ரிஜிஸ்ட்ரேஷனில் எம்எஃப்ஏ ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ நீங்கள் என்ன பண்ண ஒரு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா எக்ஸ்க்ளூட் எமர்ஜென்சி அக்கௌண்ட் அண்ட் சர்வீஸ் அக்கௌண்ட்ஸ் அண்டு டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்.
ஸோ எமர்ஜென்சி அக்கௌண்ட்ஸு, சர்வீஸ் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் என்ன பண்ணணும் எம்எஃப்ஐல நீங்கள் அலோவ் பண்ணிடணும். அதே மாதிரி ஆப்பில் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அதுதான் சர்வீஸ் அக்கௌண்ட் சொல்கிறது. அதுக்கப்புறம் பாலிசி என்ஃபோர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லா யூஸுக்கும் என்ன பண்ணும் உங்களுக்கு எம்எஃப்ஐ என்ஃபோர்ஸ் ஆகும். அவங்க கம்பல்சரி லாகின் பண்ணுறப்போ உங்களுக்கு எம்எஃப்ஐ என்ன பண்ணுங்க செட்டப் கம்ப்ளீட் ஆனால் தான் உங்களுக்கு அலோவ் பண்ணும். லாகிங் அண்ட் மானிட்டரிங் ரிப்போர்ட் மொத்தம் 3 டைப் ஆஃப் ரிப்போர்ட் இருக்குது. ரிஸ்க் யூசர்ஸ், ரிஸ்க் சைனிங், ரிஸ்க் டிடக்ஷன். இந்த 3 ரிப்போர்ட் இருக்குது. இந்த ரிப்போர்ட்டில் இருக்க டேட்டாவை நீங்கள் என்ன பண்ணலாம் இன்டெகிரேட் பண்ணலாம். லாக் அனாலிட்டிக்ஸ் கூட இன்டெகிரேட் பண்ணலாம். ஈவென்ட் ஹப் இருக்குது, அது கூட என்ன பண்ணலாம் ஸ்ட்ரீம் Azure events to event hub for SIEM integration, security, incident and event management. Blob ஸ்டோரில் நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். Cloud App Security கூட நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். இதில் பாருங்கள் நியூ ரிஸ்கி யூசர்ஸ். நீங்கள் அந்த ரிப்போர்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டும், ஓவர்வியூலே காட்டும் உங்களுக்கு நியூவாக ரிஸ்கி யூசர்ஸ் யாராவது இப்போ டிடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. லாஸ்ட் 30 நாளில் யாராவது ரிஸ்கி யூசர் அப்படின்ட்டு அதுவே என்ன மானிட்டர் பண்ணி டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி காட்டும். ரிஸ்க் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா லோ, மீடியம், ஹை எல்லாமே உங்களுக்கு காட்டும். அதில் இந்த ரிப்போர்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்தெந்த யூசரும் உங்களுக்கு என்ன பண்ணாங்க ரிஸ்கில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த ரிஸ்க் என்ன பண்ணுங்க ரீமடியேட் பண்ணிட்டாங்களா, இஷ்யூவை ரிசால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பார்க்கலாம். அதே மாதிரி ரிஸ்க்கை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். டீட்டெயிலப்பட்ட டிடக்ஷன் அந்த யூசர் இன்ஃபெக்டட் யூசரு, இந்த ரிஸ்க் யூசரு எந்த மொபைல் எந்த லொக்கேஷன் தான் கனெக்ட் பண்ணார், எந்த ஐபியில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காரு, எந்த டிவைஸு, இவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். எந்த ப்ரௌசர் இது வரையும் பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆல் ரிஸ்கி சைனன்ஸ். அதுக்கப்புறம் அந்த யூசரோட ப்ரீவியஸில் எல்லா ரிஸ்கி சைனன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு எல்லாமே பார்க்கலாம். ரிஸ்கி ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். அப் டு 30 days வரைக்கும் இதெல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஓகே, இங்கே எனக்கு ரிஸ்கி யூஸர்னா காட்டுது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க? யூசர் இன்ஃபார்ம் பண்ணிங்க, இது மாதிரி உனக்கு அலர்ட் வந்திருக்கு, நீ உன்னை வந்து ரிஸ்கி யூஸர்னு காட்டுது, நீ உன்னோட பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணு அப்படின்னு சொல்லுவீங்க. யூசர் கார்டை செக் பண்ணிங்க. அப்போ செக் பண்ணிட்டு என்ன பண்ண கன்ஃபார்ம் பண்ணிங்க, ஓகே இது காம்ப்ரமைஸ் தான், யாரோ அக்கௌண்ட்டை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிடுறாங்க. இல்லை பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ண என்ன பண்ணாங்க ஃபோர்ஸ் பண்ணும். நீங்கள் யூஸ் கார்டை செக் பண்ணுறீங்க, யூசர் எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வழக்கமாக பண்ணது அப்படின்றீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ரிஸ்க்கை டிஸ்மிஸ் பண்ணிடலாம். யூசரோட வந்து ரெஸ்பான்ஸே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் பிளாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் இது வந்து ஃபர்தராக நீங்கள் Azure ATPயில் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். இவ்வளோ ஆக்ஷன் நீங்கள் எடுக்கலாம். ஒரு யூசர் ரிஸ்கியா அப்படின்னு உங்களுக்கு காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஆக்ஷன் பண்ணலாம். பாஸ்வேர்ட் ரீசெட்டு, யூசர் காம்ப்ரமைஸ், கன்ஃபார்ம் யூசர் காம்ப்ரமைஸு, டிஸ்மிஸ் யூசர் ரிஸ்க், பிளாக் யூசர் ஃப்ரம் சைனிங், இன்வெஸ்டிகேட் இன் Azure ATP. ரிஸ்க் இஸ் சைன் இன் டிடெக்டர். இங்கே பாருங்கள் கவுண்ட் மொத்தம் 193, அன்ப்ராடக்டட் 32, ப்ராடக்டட் 161. ரிஸ்க் இஸ் சைன் இன் டிடெக்டட். சரி, இந்த ரிப்போர்ட் இருந்தது அப்படி இந்த ரிப்போர்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் யூ கேன் கிளாஸிஃபை எந்த ரிஸ்க் உங்களுக்கு எந்த சைனர் ரிஸ்க் அப்படின்னு நீங்கள் கிளாஸிஃபை பண்ணலாம். அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம். கன்ஃபார்ம், காம்ப்ரமைஸ்டு, கன்ஃபார்ம் இல்லாட்டி சேஃப்னு சொல்லலாம், இல்லை டிஸ்மிஸ் பண்ணலாம், இல்லை என்ன பண்ணலாம் அந்த ரிஸ்க்கை நீங்கள் என்ன பண்ணலாம் ரீமெடியேட் பண்ணலாம். அதேமாதிரி ரியல் டைம் அண்ட் அக்ரிகேட் லிஸ்ட் லெவல் அசோசியேட் வித் சைன் இன் அட்டம்ஸ். யூஸர் போன எல்லா சைன் இன் ஆக்டிவிட்டீஸில் எவ்வளோ தூரம் நீங்கள் என்ன எது ரிஸ்க் சைனுன்னு அப்படின்னு என்ன பண்ணலாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன டிடக்ஷன் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு, அனானஸ் ஐபியா, ஏ டிபிக்கல் ட்ராவலா, எந்த டிடக்ஷன் டைப் வழியும் உங்களுக்கு ட்ரிகர் ஆகிருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் கண்டிஷன் பாலிசி அப்ளை பண்ணலாம். எம்எஃப்ஐ டிவைஸ் செக் பண்ணி பார்க்கலாம். டிவைஸ் இன்ஃபர்மேஷன், அப்ளிகேஷன், லொக்கேஷன் இன்ஃபர்மேஷன், இவ்வளோ டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் ஆக்ஷன் எடுக்கலாம். ஆக்ஷன் என்ன பண்ணலாம் நீங்கள் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணலாம் இந்த ரிஸ்கி சைனின் வந்து காம்ப்ரமைஸ்டு அட்டாக் தான் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணால் அது என்ன பண்ண உங்களுக்கு பாலிசி என்ன இருக்குது அலோவ் பண்ணு, ஆனால் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணு, அலோவ் பண்ணு இல்லாட்டி எம்எஃப்ஐ என்ஃபோர்ஸ் பண்ணு, இந்த பாலிசி உங்களுக்கு அப்ளை ஆகும்.
கன்ஃபார்ம் சைன் இன் இஸ் சேஃப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ண உங்களுக்கு யூசருக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. இது ரிஸ்கி சைன் இன் டிடெக்ஷன். ஹை ரிஸ்க் யூசரில் இருப்பாங்க. இங்கே பாருங்க, ஹை ரிஸ்க் யூசர் 7 பேர். ஹை ரிஸ்க் யூசர்ஸ் டிடெக்டட், இன்வெஸ்டிகேட் யூசர்ஸ் அண்ட் ரீசெட் பாஸ்வேர்டு. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ண உங்களுக்கு லேட்டஸ்ட் கவுண்ட் காட்டும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு இது எங்கே எடுத்துன்னு போவோம் அப்படின்னா ரிஸ்க் யூசர் ரிப்போர்ட்டுக்கு எடுத்துன்னு போவோம். அங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணலாம். அதே மீடியம் ரிஸ்க் யூசரும் உங்களுக்கு காட்டும். இங்கே பாருங்கள், 108 மீடியம் ரிஸ்க் யூசர்ஸ் டிடெக்டட், இன்வெஸ்டிகேட் யூசர் ரிப்பீட் ரீசெட் பாஸ்வேர்டு. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ண உங்களுக்கு அது ரிப்போர்ட்டுக்கு போவோம். ரிப்போர்ட்டில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ரிஸ்க் யூசர் ரிப்போர்ட்டுக்கு போவோம். அங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபில்டர் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். அன்ப்ரொடக்டட் ரிஸ்க் சைனன்ஸ். இதில் பாருங்கள், உங்களுக்கு இந்த லாஸ்ட் வீக்கில் என்ன பண்ண உங்களுக்கு ஒரு அன்ப்ரொடக்டட் சைனன்ஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. இது எதை காட்டுது அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் ரியல் டைம் ரிஸ்க் சைனன் தட் வேர் நாட் பிளாக்டு. ரியல் டைம் ரிஸ்க் சைனன் தான், ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. ஓகேங்களா. அதே மாதிரி MFA சேலஞ்சர் பை கண்டிஷனல் ஆக்சஸ் பாலிசி, ஐடென்டிட்டி ப்ரொடக்ஷன் ரிஸ்க் பாலிசி, பேர் யூசர் MFA. These are all potentially compromised login that were successful and not MFA challenged. லாகின் பண்ணிட்டாரு, யூஸ் வந்து லாகின் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு காம்ப்ரமைஸ்டு. அதே மாதிரி MFA உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அப்போ நீங்கள் என்ன பண்ண, யூ ஷுட் அப்ளை சைன் இன் ரிஸ்க் பாலிசி பை கிளிக் ஆன் த சைன் இன் ரிஸ்க் பாலிசி கான்ஃபிகரேஷன். அப்போ இது மாதிரி அன்ப்ரொடக்டட் ரிஸ்க் சைனிங்கில் என்ன பண்ணீங்க, சைன் இன் பாலிசியை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. Azure Active Directory, ஐடென்டிட்டி ப்ரொடக்ஷன், ரிப்போர்ட்டிங் அண்ட் அலர்ட்ஸ், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ Azure Active Directory செக்யூரிட்டி போங்க. இதில் ஐடென்டிட்டி ப்ரொடக்ஷன் செலக்ட் பண்ணிங்க. ஸோ ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்குது பாருங்கள். ரிப்போர்ட்டில் வந்து 3 இருக்குது, ரிஸ்கி யூசர்ஸ், ரிஸ்கி சைன்இன், ரிஸ்கி டிடக்ஷன். ஸோ ரிஸ்கி யூசர்ஸ் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், ஆட்டோ ரெஃப்ரெஷ் ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம். இல்லை எவ்ரி 5 minutes, எவ்ரி 10 minutes. நீங்கள் ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்டில் நல்லா யூஸ் ஆகுது. ஏன்னா ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட் என்ன பண்ண உங்களுக்கு 1000 யூசர் 2000 யூசர் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 800 யூசர் லாகின் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், எவ்ரி 5 minutes இல்லாட்டி எவ்ரி 10 minutes ஒரு வாட்டி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிதே இருக்கும். உங்களுக்கு கீப் ஆன் ரெஃப்ரெஷ் ஆகும். ரெஃப்ரெஷ் ஆகிறப்ப என்ன பண்ணும் உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு அலர்ட்ஸும் எல்லா லாக்ஸும் என்ன பண்ணும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே காட்டும் உங்களுக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், டேட் எந்த டைம் செட் பண்ணி நீங்கள் உங்களோட இருக்கிற லோக்கல் டைம் செட் பண்ணிங்க, இல்லாட்டி யூடிசி டைம் செட் பண்ணிக்கலாம். ரிஸ்க்கு பாருங்கள், ரிஸ்க் ஸ்டேட்டு, ரிஸ்கில் இருக்கிறவங்களா இல்லை ரிஸ்க்கு வந்து காம்ப்ரமைஸ் ஆனவங்களா, இல்லை ரீமடியேட் பண்ணிட்டுமா அவங்களா, இல்லை டிஸ்மிஸ் பண்ணிட்டு அவங்களா, யாராக வேணும். இங்கே பாருங்கள், எனக்கு 2 காட்டுது உங்களுக்கு, ரெண்டுமே நான் டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். ஸ்டேட்டஸ் ஆக்டிவ், டெலிட்டட், எதுவுமே அப்ளை அப்படிங்கிறேன். இதில் பாருங்கள், இந்த யூசர் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ரிஸ்க் யூசர் டீட்டெயில்ஸ், யூசர் சைன்இன்ஸ், யூசர் சைன்இன் ஈவெண்ட்ஸ் போது பாருங்கள். இங்கே பாருங்கள், யூசரோட எல்லா சைன்இன்ஸாக காட்டுது. இந்த யூசர் HT அட்மினோட எல்லா சைன்இன் ஈவெண்ட்ஸையும் ஃபுல்லாக இங்கே காட்டுது பாருங்கள். சில இது சக்ஸஸ் ஆகிருக்கு, சில இது இன்ட்ரப்ட் ஆகிருக்கு. இது வந்து என்ன ரிஸ்கி சைன்இன், இந்த யூசரோட ரிஸ்கி சைன்இன் பாருங்கள். ஒன்றும் காட்டல, பார்க்கலாம். ஆட்டோ ரெஃப்ரெஷ் லாஸ்ட் 1 month இருக்கட்டும். ஸ்டேட்டஸ் ஓகேல, யூசர் ஸ்டேட்டஸு, ரிஸ்க்கு பாருங்கள். ரிஸ்க்கு நான் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். அட் ரிஸ்க்கு, காம்ப்ரமைஸ்டு, கன்ஃபார்ம் சேஃபு, டிஸ்மிஸ்டு, ரீமடியேட்டிவ். ஓகே, இதில் பாருங்கள், இந்த ரிஸ்க் சைன்இனில் பாருங்கள், எனக்கு காட்டுது பாருங்கள். ஐடி, ரிஸ்க், சைன்இன் டைப்பு, இன்டராக்டிவ், யூசர் வந்து யூசர் நேம், யூசர் பாஸ்வேர்டு, அப்ளிகேஷன், பவர் ஷெல் வேறு லாகின் பண்ணுறப்போ எனக்கு இந்த இஷ்யூ வந்துருக்கு. சார் ஐபி அட்ரஸ் பாருங்கள், எந்த ஐபிலேருந்து லாகின் பண்ணுறோம், எந்த லொக்கேஷன் வந்து,
யூஎஸ் கார்டு ஏன்னா ஒரு விஎம்ல நான் லாகின் பண்ணேன். யூஎஸ்ல ஒரு விஎம்ல லாகின் பண்ணுறதுனால வரும் சக்ஸஸ் கார்டு. இங்கே வரும். நீங்கள் என்ன பண்ணாது யூசர்ஸ் ரிஸ்க் டிடக்ஷனு, சைன்இன் ரிஸ்க் டிடக்ஷனு, கன்ஃபார்ம் சைன்இன் காம்ப்ரமைஸு, கன்ஃபார்ம் சைன்இன் சேஃப். நீங்கள் யூசர் கார்டை செக் பண்ணிக்கலாம். என்ன இதுனா ஓகேங்களா, உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா, இது இது ஓகேவா இது அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் ஓகே அப்படின்னா என்ன நீங்கள் கன்ஃபார்ம் சைன்இன் சேஃப்னு நீங்கள் என்ன பண்ணுங்க கிளிக் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அவர் சொல்கிறாரு இல்லைப்பா நான் அது பண்ணவே இல்லை வேறு யாரோ பண்ணிட்டாங்க அப்படின்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் காம்ப்ரமைஸ் செலக்ட் பண்ணிக்கிங்க. யூசர் சைன்இன்னு, ரிஸ்க் சைன்இன்னு, யூசர் டிடக்ஷன், ரிஸ்க் டிடக்ஷன். சரி என்ன பண்ணுங்க அப்படின்னா டிடக்ஷன் டைப் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். எல்லாமே ஹைலைட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் ரிஸ்க் டிடக்ஷன் 2 காட்டுது. என்டர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இதுதான் ரிஸ்க் யூசர்ஸ் ரிப்போர்ட். இப்போ நீங்கள் ரிப்போர்ட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்கள் ரிப்போர்ட் காட்டும் உங்களுக்கு. நீங்கள் இதை ஆக்ஷன் எடுக்கணும். நீங்கள் தான் ஆக்ஷன் எடுக்கணும். இதில் ஆக்ஷன் எடுக்கணும் இங்கே எடுங்க. இங்கே பாருங்கள் டிஸ்மிஸ் யூசர் ரிப்போர்ட் டிஸ்மிஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம் ஓகே காம்ப்ரமைஸ் ஆச்சு அப்படின்னு இது கிளிக் பண்ணிக்கலாம். இதுதான் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறது. ரிஸ்க் சைன் பாருங்கள் அதே மாதிரி எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் ரிஸ்க் சைனு. ஒரு ரிஸ்க்கு சைனு காட்டுக்கு வரணும். நீங்கள் எங்கே பண்ண நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாங்க. இங்கே பாருங்கள் கன்ஃபார்ம் சைன்இன் சேஃபு, காம்ப்ரமைஸ்டு அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்காட்டி ரிப்போர்ட்டுக்கு போகலாங்க. ரிப்போர்ட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். சைன்இன் ரிஸ்க் டிடக்ஷனை போய்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். யூசர்ஸ் ரிஸ்க் டிடக்ஷன் அங்கேயும் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ரிஸ்க் டிடக்ஷன் பாருங்கள். ரிஸ்க் பாருங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு குளோபல் அட்மினாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு இதெல்லாம் ஒர்க் பண்ணுவீங்க. இங்கே பாருங்கள் டிடக்ஷன் டைப் பாருங்கள் ஏர் ட்ராவல், ஏடிபிக்கல் ட்ராவல். இங்கே பாருங்கள் டிடக்ஷன் டைப் ஏடிபிக்கல் ட்ராவல், ரிஸ்க் ஸ்டேட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டேன் நான். ரிஸ்க் லெவல் வந்து மீடியமு, ரிஸ்க்கு ரீடர்ஸ் வந்து அட்மின் டிஸ்மிஸ் ஆல் ஃபார் யூசர், சோர்ஸு ஆக்டிவிட்டி, ட்ராவல் டியூரேஷன் பாருங்கள் 43 செகண்ட்ஸ். ஒன்றும் இல்லை நான் என்னோடய லோக்கல் லேப்டாப்பில் லாகின் பண்ணேன். அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ண யூஎஸ்ல ரிவ்யூ பண்ண நான் ரிமோட் ஆர்டிபி எடுத்து அதில் லாகின் பண்ணேன். சரி அதனால தான் என்ன பண்ண உங்களுக்கு இந்த இது காட்டுது. ரிஸ்க்கு டைம் பாருங்கள். செகண்ட் சைன் டைம் ஃபஸ்ட்டில் என்ன நடந்தேன் ஃபஸ்ட்டில் நான் இந்தியாவில் லாகின் பண்ணேன். ரெண்டாவது விஎம் யூஎஸ்ல விஎம்எல் லாகின் பண்ணேன். அதான் காட்டுது உங்களுக்கு லொக்கேஷன் வருங்க. பாருங்கள் எவ்வளோ இது நடக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் இதை செலக்ட் பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் ரிப்போர்ட்ஸ், ஐடென்டிட்டி ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட்ஸ். இதெல்லாமே நீங்கள் குளோபல் அட்மின் தான் என்ன பண்ண உங்களுக்கு ஒருத்தர் ப்ரொடக்ஷன் என்வரன்மெண்ட்டில் வருங்க 2000 யூசர் அப்படின்னா இனிமேல் என்ன பண்ண உங்களுக்கு ஒரு 1000 யூசர் இருந்தாங்கன்னா அது 10%, ஒரு 100 யூசர் ஓகேங்களா கண்டிப்பாக அலர்ட் அடிக்கும் உங்களுக்கு. 5% வச்சிங்கன்னா 50 யூசர் கண்டிப்பாக என்ன பண்ண உங்களுக்கு அலர்ட் வரும். நீங்கள் ரெகுலராக என்ன பண்ணீங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க ஆக்ஷன் எடுப்பீங்க, டிஸ்மிஸ் பண்ணுவீங்க, காம்ப்ரமைஸ் ஓகே கன்ஃபார்ம் பண்ணீங்க, காம்ப்ரமைஸ் கன்ஃபார்ம் பண்ணீங்க, எல்லாம் ஆக்டிவேட் பண்ணுவீங்க. நோட்டிஃபை பாருங்கள். ஓகே நோட்டிஃபிகேஷன் யாராவது சென்ட் பண்ணலாம். இப்போ டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா எல்லா குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுங்க உங்களுக்கு இங்கே ஆட் ஆகிடுவாங்க. இவங்களாம் குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுங்க உங்களுக்கு இந்த இதில் வந்து என்ன பண்ணுவாங்க யூசர் அட் ரிஸ்க் டிடெக்ட் அலர்ட்ஸில் வந்து ஆட் ஆகிடுவாங்க. அப்போ ஹை அண்ட் ரிஸ்க் வரப்போ என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த குளோபல் அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு மெயில் போயிடும். நீங்கள் இங்கேயும் என்ன பண்ணலாம் டிசேபிள் பண்ணிக்கலாம், இல்லை எனேபிள் பண்ணிக்கலாம். லோ மீடியம் வந்ததுன்னா உங்களுக்கு அலர்ட் போகாது. வெறும் ஹை அண்ட் ரிஸ்க் யூசருக்கு மட்டும் என்ன பண்ணும் உங்களுக்கு இந்த குளோபல் அட்மினுக்கு மெயில் போயிடும், நோட்டிஃபை பண்ணிடும். வீக்லி டைஜஸ்ட்
வீக்லி டைஜஸ்ட் படிக்கும்போது வீக்லின்னா என்ன பண்ணும் உங்களுக்கு? எத்தனை யூசர் ரிஸ்கில் இருக்காங்க, எத்தனை சைன் இன் ரிஸ்க்கு, எத்தனை யூசர் ரிஸ்க்கு, அதெல்லாம் உங்களுக்கு காட்டும். இங்க பாருங்க. ஸோ வீக்லி டைஜஸ்ட்டில் என்னென்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு இது தான் வரும். ஓகேங்களா? நியூ ரிஸ்க் யூசர் டிடெக்டடு, நியூ ரிஸ்க் சைன் இன் டிடெக்டடு. இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு வீக்லி டைஜஸ்ட்டில் வந்துடும் உங்களுக்கு.